சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சின்னாலப்பட்டி சதுர்முக முருகன் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். திண்டுக்கல்ல இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல கண்டாங்கி செலிக்கு பெயர் பெற்ற சின்னாலப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. பண்டைய காலத்துல சின்னால்பட்டி அப்படின்னு அந்த ஊர் வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல 4 முகங்களோட கூடின பழமையான சதுர்முக முருகன் கோவில் இருக்கு. 4 முகங்களோட முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய ஒரே தலம் இதுதான். இப்படி 4 முகங்களோட முருக கடவுளை தரிசனம் செய்யறது ரொம்பவே விசேஷம். ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாததுனால பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில அடைச்சாரு. இதனால படைப்பு தொழிலிருந்து பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா முருகப்பெருமானே படைப்பு தொழில மேற்கொண்டாரு. அத நினைவு கூறக்கூடிய வகையில இங்க முருகப்பெருமான் 4 முகங்களாக சதுர்முகத்தோட இருக்கிறதா ஸ்தல புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கோவிலோட வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பாத்திரலாம். பிரம்ம ரிஷி பட்டம் பெறக்கூடிய நோக்கமா கடும் தவம் செஞ்சுட்டு இருந்தாரு விஸ்வாமித்திரர். அப்போ விஸ்வாமித்திரர் முன்னாடி சிறுமி வடிவுல தோன்றிய பால திரிபுர சுந்தரி அம்பிகை குங்குமம் போட்டு வைக்கும்படி கேட்க அந்த சிறுமியோட நெற்றியில விஸ்வாமித்திரர் குங்கும பொட்டையும் வச்சாரு. அவர் குங்குமம் இட்டதை சரி பாக்குறதுக்காக கிட்டக்கு இருந்த குளத்து நீர்ல தன்னோட பிம்பத்தை பார்த்தா சிறுமி வடிவுல வந்திருந்த பால திரிபுர சுந்தரி. குளத்தை அவ குனிஞ்சு பார்த்த சமயத்துல குங்கும பொட்டோட துகள்கள் நீர்ல விழுந்தது. இதை அடுத்து அந்த குளத்துல இருந்து சதுர்முக முருகனும் தோன்றினாரு. இந்த சதுர்முக முருகனே நீ வேண்டக்கூடிய வரத்தை அருள்வான் அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட தெரிவிச்சுட்டு அந்த சிறுமியும் மறைஞ்சிட்டா. சதுர்முக முருகனும் சிறிது தொலைவுல இருக்கக்கூடிய கோவிலுக்கு வரும்படி தெரிவிச்சுக்கிட்டு மறைஞ்சிட்டாரு. விஸ்வாமித்திரரும் கிட்டக்கு இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போனாரு. அங்க பால திரிபுர சுந்தரியும் சதுர்முக முருகனும் ஒன்றா இருக்கிறத பார்த்து மகிழ்ந்தாரு. அதுக்கப்புறமா இறையருளை பெற தவம் புரியாம எதையோ வேண்டி தவம் செஞ்சேன் அப்படின்னு வருத்தம் பட்டாரு. அப்போ அங்க வந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் வழங்கி ஆசீர்வதித்தாருன்னு சொல்லுது ஸ்தல வரலாறு. இந்த கோவிலோட பெருமை என்ன அப்படின்றத பத்தி பாத்துடலாம். இந்த கோவில்ல செவ்வாய்க்கிழமையில காலை சரியா 8 மணிக்கு சதுர்முக முருகனுக்கு பசும்பால்ல குங்கும பூ மற்றும் குங்குமம் கலந்த செம்பால் அபிஷேகம் செய்யறது இந்த தலத்தோட சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகள்ல குங்குமமும் பாலும் கலந்து அபிஷேகம் செஞ்சா செவ்வாய் தோஷம் நீங்கும், சத்ரு பயம் விலகும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ பால திரிபுர சுந்தரிக்கு புடவை சாத்தி செவ்வரளி மலர்கள் எல்லாம் சூட்டி வழிபட்டா கல்வியும் ஞானமும் பெறலாம். நேர்த்தி கடன் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வேண்டுதல் நிறைவேறியவங்க சதுர்முக முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சும் புது வஸ்திரம் சாட்சியும் வழிபாடு செய்யறாங்க. வைகாசி மாத விசாக நட்சத்திரம் தினம் இவரோட ஜென்ம நட்சத்திர தினமா கொண்டாடப்படுது. கார்த்திகை மாதம் கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானோட விசேஷ தினமாவும் கொண்டாடப்படுது. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டியில சூரசம்ஹாரம், திருக்கல்யாணம், இதை தவிர தைப்பூசம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் முக்கியமான விழாக்களா கொண்டாடப்படுது. மாதம் தோறும் பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி விசேஷ தினங்களா கொண்டாடுறாங்க. வளர்பிறை அஷ்டமி தினத்தன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு பூஜையும் நடக்குது. கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா காலை 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும், மாலை 5 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் கோவிலோட நடை திறந்திருக்கும். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த கோவிலோட ராஜகோபுர வாயில் தெற்கு நோக்கி இருக்கு. அதை அடுத்து முன் மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் இருக்கு. அதை தொடர்ந்து கருவறை அமைஞ்சிருக்கு. கருவறையில மூலவரான சிவசுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வியானது அருள் கொடுக்கிறாரு. இவரோட வலது கரத்துல சங்கு முத்திரையும் இடது கரத்துல சக்கர முத்திரையும் உள்ளது. மார்பிள கௌரி சங்கரரோட ருத்ராட்சமும் சூடப்பட்டிருக்கு. பிரகாரத்துல கன்னி மூலையில ஸ்ரீ கணபதியும், வாயு மூலையில ஸ்ரீ தண்டாயுத பாணியும், ஈசான்ய மூலையில ஸ்ரீ பைரவரும் இங்க சன்னதி கொண்டிருக்கிறது சிறப்பு. மற்றும் பாலசுப்பிரமணியர், குக்குட சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, நவக்கிரக சன்னதிகளும் இருக்குது. மகா மண்டபத்துல முருகப்பெருமான் 4 முகங்களோட சதுர்முக முருகனா மயில் மேல அமர்ந்து தென் திசை நோக்கி காட்சி கொடுக்காரு. அருகில் பால திரிபுர சுந்தரி விஸ்வாமித்திரரும் காட்சி கொடுக்கறாங்க. வெளிப்பிரகாரத்துல வைஷ்ணவி தேவிக்கும் சதுர்முக ஆஞ்சநேயருக்கும் தனி சன்னதிகளும் இருக்கு. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமா வேங்கை மரம் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனை பற்றி இன்னொரு நல்ல தேடலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.